அண்மை செய்தி கர்நாடகாவின் சென்னப்பட்னா தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி தோல்வியை தழுவியுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி தற்போது தோல்வியை தழுவியுள்ளார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னாப்பட்னா தொகுதியில் போட்டியிட்ட பாஜக சீட் கொடுக்க மறுத்ததால் காங்கிரஸில் இணைந்த சிபி யோகேஸ்வரர் வெற்றி பெற்றுள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசுவாமி தற்போது தோல்வியை தழுவியுள்ளார். 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிகில் குமாரசாமியை காங்கிரஸ் வேட்பாளர் சிவி யோகேஸ்வரா தோற்கடித்துள்ளார். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதான் அங்கே 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதனை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் பாஜக முன்னிலையில் இருந்தாலும் கூட தற்பொழுது 3 தொகுதிகளுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய HC குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி அவர் போட்டியிட்ட அந்த தொகுதி தான் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்டது, சென்னப்பட்னா தொகுதி. அந்த தொகுதியில் தான் அவர் மத்திய அமைச்சர் HD குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி பாஜக கூட்டணி கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட்டிருந்தார். அந்த சென்னப்பட்னா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சிபி யோகேஸ்வராவிடம் தற்பொழுது 25,413 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி தோல்வியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடகாவில் இது காங்கிரஸ் ஆளுங்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடாவின் பேரனும் நடிகரும் அரசியல்வாதியுமான நிகில் குமாரசாமி 87,229 வாக்குகளும், யோகேஸ்வரா 1,12,642 வாக்குகளும் பெற்றிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் நிகில் குமாரசாமி தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றார். அவருக்கு ஆதரவாக தேவகவுடா, BS எடியூரப்பா உள்ளிட்ட பாஜக மற்றும் JDS தலைவர்கள் சென்னப்பட்னாவில் நிகிலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த தொகுதியில் தற்பொழுது அவர் தோல்வி அடைந்திருப்பது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. 5 முறை MLA-வாகவும் முன்னாள் அமைச்சருமான யோகேஸ்வரா நடிகராகவும் அரசியலாகவும் இருந்து வரக்கூடியவர். அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக முன்னதாக பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்னப்பட்னாவில் அவர் வெற்றி பெற்றதன் மூலம் ஒரு முக்கியமான ஒரு இடைத்தேர்தல் அவர் வெற்றி பெற்றதன் மூலம் இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஆண்டன், விவரங்களுக்கு நன்றி.